நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பரணியை நோகடித்த ரத்னாவின் வார்த்தை சண்முகம் செய்ய போவது என்ன? அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சண்முகம் இசக்கியை வீட்டுக்கு அழைத்து வர பரணி கோபமான நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது இசைக்கு விஷயத்தில் கோபமாக இருக்கும் பரணியை சண்முகம் பேசி சமாதானம் செய்கிறான். பிறகு ரத்னா வீட்டுக்கு வந்து இசக்கியின் முடிவை பாராட்டுகிறான். அதைத் தொடர்ந்து வீரா போலீஸ் ட்ரைனிங் முடித்து வீட்டுக்கு வருகிறாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். பரணி ரத்னாவிடம் உன்னை வெங்கடேசன் வீட்டில் விட்டுட்டு வந்தது உன்னோட நல்லதுக்குத்தான் என சொல்கிறாள். ரத்னா, ஒரு அண்ணியா உன் வேலையை நல்லபடியா பண்ணிட்ட, என் நல்லதுக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம் என சொல்லிவிட்டு போகிறாள். இதனால் பரணி வருத்தமாகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சனியனை கொல்ல முயற்சி செய்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி சனியனை கொல்ல முயற்சி செய்ய சண்முகத்தின் அட்வைஸால் அது நடக்காமல் போன நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது சண்முகம் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க அப்போது ஊர் பெரியவர்கள் வீட்டுக்கு வந்து தர்மகத்தா தேர்தலில் நீங்க தான் ஜெயிச்சு இருக்கீங்க, எப்போ பதவி ஏற்றுக்க போறீங்க என்று கேள்வி எழுப்புகின்றனர். பரணி நாளைக்கே ஏற்றுக்கிறேன் என்று சொல்ல இந்த விஷயம் அறிந்த சௌந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறார். பரணி பதவி ஏற்றுக்கிட்டா கணக்கு வழக்கு எல்லாம் கொடுக்கணும் கூட. இருக்கும் அதிகாரிகள் கணக்கு வழக்கை செக் பண்ணா நகை திருடு போன விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும். இதனால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் என யோசிக்கின்றனர். அதன் பிறகு திடீரென கைகால் இழுத்து கொண்டது போல நாடகம் போட அதை பார்த்து எல்லோரும் பதறிப்போய் பரணிக்கு போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லுகின்றனர். சௌந்தரபாண்டியை பரிசோதனை செய்த பரணி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருந்தும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் பார்க்கணும் என்று சொல்கிறாள். ஆனால் சௌந்தரபாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நடிப்பு உறுதியாக விடும் என்பதால் வீட்டிலே வைத்தியம் பார்க்க சொல்கிறார். அதெல்லாம் வேண்டாம், மாமாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்று சண்முகம் அலைக்காக தூக்கி கொண்டு கிளம்ப முத்துப்பாண்டி பாண்டியம்மா ஆகியோர் சண்முகத்தை தடுக்க முயற்சி செய்கின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.